ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக்னே வச்சுக்கலாம். அந்த மாரி தான். ஆக்சுவலி இது வந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு எடுத்தது. சிவன்ராத்திரிக்கு நைட்டு போய் நம்ம கோயில்ல ஸ்டே பண்ணி சாமியெல்லாம் கும்பிட முடியாது. நைட்டு முழிக்க முடியாது. ஏன்னா நான் தம்பி வச்சுருக்கனால இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால வீட்லயே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி மட்டும் கும்பிட்டுக்கலாம். நைட்லாம் முழிக்க வேணாம். ஆல்ரெடி அவர் கூட சேர்ந்து முழிக்க தான் செய்றேன். அது வேற டிபார்ட்மெண்ட். பட் வந்துட்டு அ சாமி வந்து வீட்ல கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு இது பண்ணது தான். மார்னிங் அவர வந்து குளிப்பாட்டிட்டேன். குளிப்பாட்டிட்டு அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குற நேரம் தான் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீட்ட ஃபுல்லா கூட்டி எடுத்துட்டு, அடுத்து வந்துட்டு ஆம், டீ குடித்தேன். அத்தை வந்து சுண்டல் வச்சுருந்தாங்க. சுண்டல் சாப்பிட்டு நான் டீ வச்சு குடிச்சிட்டு, அடுத்து வந்து கொஞ்சம் துணி வந்து அவனுக்கு துவைச்சு போட்டிருந்தோம். அது வந்துட்டு காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு, அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு, சாரி அதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்க நான் மறந்துட்டேன். பாத்திரம் விளக்க வந்து சார் வந்து எந்திரிச்சிட்டாரு. அதனால் அவர போய் சமாதானப்படுத்தி பால் குடுத்து தூங்க வச்சுட்டு, அம்மா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பாத்திரத்தைலாம் கழுவி வச்சுட்டு, அடுத்து வந்துட்டு வெளியில நல்லா கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு, வாசல்லாம் கழுவி விட்டுட்டு, அடுத்து கோலம் போட்டேன். கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாரி தான் போட்டிருக்கேன். நான் வந்து கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. அதனால் வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு, அடுத்து வந்துட்டு அடுத்து வந்து கோலம் போட்டு முடிச்சதும் வந்து சார் வந்து எந்திரிச்சிட்டாரு ரிட்டர்ன். ஓகே ஃபைன் சொல்லிட்டு பால் குடுத்து தூங்க வைக்க ட்ரை பண்ணேன். அவர் வந்து தூங்கல. அதனால் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு அவர வந்து மறுபடியும் தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 5:30 சம்திங் அவரும் வந்துட்டாரு. இந்த மாரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து சொன்னாரு, "முதல்ல கால் பண்ணி சொன்னா பூ வாங்கிட்டு வந்திருப்பல்ல" அப்படி சொன்னாங்க. சரி இதுக்காக ஏன் மறுபடியும் போய் பூ வாங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போகணும். ஸோ அதனால் வேண்டாம் நம்ம வந்துட்டு பூ இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்துட்டு வீட்ல வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. விளக்கெல்லாம் பற்ற வச்சு, அடுத்து வந்துட்டு அந்த சாமி இருந்த இடத்த வந்துட்டு என்னால் துடைக்க முடியல. ஏன்னா இவன் வந்து முழிச்சிட்டு இருந்தான். அதனால் அவரே வந்துட்டு தொடச்செல்லாம் விட்டுட்டு, விளக்கெல்லாம் சும்மா மட்டும் தொடச்சாங்க. ஏன்னா கழுவுறதுக்கு அந்நேரத்துக்கு மேலே கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து சும்மா தொடச்சு விளக்கு மட்டும் ஏத்துனாரு. அப்புறம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் வந்துட்டு அத்தை வந்து உப்புமா பண்ணியிருந்தாங்க. உப்புமா சாப்பிட்டு இந்த நாள் இனிதே முடிந்தது. சிவன் ராத்திரி சூப்பரா